ஆதியாகமம் 4:8. 8 காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனைக் கொலை செய்தான். ஆதியாகமம் 4:9. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன். என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். ஆதியாகமம் 4:10. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆதியாகமம் 4:11. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ளத் தன் வாயைத் திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஆதியாகமம் 4:12. நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்குக் கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். ஆதியாகமம் 4:13. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. ஆதியாகமம் 4:14. இன்று என்னை இந்தத் தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னைக் கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னைக் கொன்று போடுவானே என்றான். ஆதியாகமம் 4:15. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினைக் கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினைக் கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனைக் கொன்று போடாதபடிக்குக் கர்த்தர் அவன்மேல் ஒரு அடையாளத்தைப் போட்டார். Genesis 4:8. And Cain talked with Abel his brother, and it came to pass, when they were in the field, that Cain rose up against Abel his brother, and slew him. Genesis 4:9. And the Lord said unto Cain, Where is Abel thy brother? And he said, I know not. Am I my brother's keeper? Genesis 4:10. And he said, What hast thou done? The voice of thy brother's blood crieth unto me from the ground. Genesis 4:11. And now art thou cursed from the earth, which hath opened her mouth to receive thy brother's blood from thy hand. Genesis 4:12. When thou tillest the ground, it shall not henceforth yield unto thee her strength, a fugitive and a vagabond shalt thou be in the earth. Genesis 4:13. And Cain said unto the Lord, My punishment is greater than I can bear. Genesis 4:14. Behold, thou hast driven me out this day from the face of the earth, and from thy face shall I be hid, and I shall be a fugitive and a vagabond in the earth, and it shall come to pass, that every one that findeth me shall slay me. Genesis 4:15. And the Lord said unto him, Therefore whosoever slayeth Cain, vengeance shall be taken on him sevenfold. And the Lord set a mark upon Cain, lest any finding him should kill him.